வெல்கம் டு ஜனனி விலாக்ஸ். ஜனனி விலாக்ஸ்க்காக நம்ம இன்னைக்கு சினிமா செய்திகள் தரதுக்காக நம்ம வலைபேச்சு அந்தனன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சினிமா பத்திரிகையாளர், சினிமா விமர்சகர், ஒரு படத்தோட ப்ரொடியூசர், அந்த மாதிரி நிறைய பரிமாணங்களை அவர் சொல்லிட்டே போயிடலாம். வெல்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம், சிறப்பா இருக்கேன். வணக்கம் சார். சார், கடைசியா வலைபேச்சு ஃபேன்ஸ் மீட் பண்ணோம் துபாயில. எப்படி இருக்கீங்க சார்? எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்கேன். துபாயில உங்களை சந்தித்த அனுபவங்கள் ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க. ரொம்ப நன்றி சார். சார், நம்ம சேனலுக்காக வர சினிமா நியூஸ் சொல்றதுக்காக ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ஒரு சினிமா பத்திரிகையாளரா இருந்திருக்கீங்க, சினிமா விமர்சகரா இருக்கீங்க, இப்ப யூடியூப்ல இருக்கீங்க, ஒரு படத்தோட ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க. இந்த நிறைய இதுல இருந்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச துறைன்னு எதுங்க சார் சொல்லுவீங்க? இதுல ஒரு துறையிலே இத்தனை டிவிஷன்ஸ் இருக்கு. இதுல நீங்க பணியாற்றுனதுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு நினைக்கிறீங்க சார்? இது எல்லாமே சினிமா சார்ந்தது தானே. இப்ப நம்ம திரைத்துறையில நீண்ட காலமா இருக்கோம், பத்திரிகையாளரா இருக்கோங்கிறது தான் நமக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இன்னொன்னு, நமக்கு பிடித்ததே நம்ம தொழிலா அமையும் பொழுது அது இன்னும் கூடுதல் சந்தோஷத்தை கொடுக்கும். சோ அப்படிதான் இத்தனை வருஷம் நம்ம மகிழ்ச்சியா டிராவல் ஆயிட்டு இருக்கோம். எஸ்டிஆர் அவர்கள் 2025, 26 அவருடைய வருடமா இருக்க போதா? தொடர்ந்து மூணு படங்களோட அறிவிப்பு, இதை எப்படி பாக்குறீங்க சார்? சிம்பு திருப்பி இடத்த தக்க வச்சுக்க போறாரா? இல்ல, சிம்புவுக்கு இப்பதான் உறக்கத்திலிருந்து அவர் மீண்டு வந்திருக்காருன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்ப அவர் நினைச்சிருந்தாருன்னா அவர் இத்தனை வருட சினிமா அனுபவத்துல இன்னைக்கு டாப்ல இருக்கிற இடத்துல அவர் தான் இருந்திருக்கும். இன்னைக்கு ஒரு அஜித், விஜய்க்கு அடுத்து அவர் தான் இருந்திருக்கும். ரஜினி, கமலை விட்டுருங்க, அவங்க பெரிய சகாப்தம். அடுத்து அஜித், விஜய், அடுத்த கேட்டகரின்னு ஒண்ணு இங்க இருக்குல்ல, அதுல சிம்பு தான் அந்த இடத்துல இருந்திருக்கணும். ஆனால் அவரே அவரை கெடுத்துக்கிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொன்னு, இந்த சினிமா ரொம்ப சீக்கிரம் இவங்களுக்கு எல்லாம் போர் அடிச்சு போயிடுச்சு. ஆக்சுவலா பிறந்ததுல இருந்து நடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு கட்டத்துல போர் அடிக்கும்ல. என்னடா நம்ம தொடர்ந்து இதை சுத்தி சுத்தி இவங்களே பார்த்துட்டு இருக்கமேன்னு தோணுமா என்னன்னு தெரியல. ஸோ அது அவரை கொஞ்சம் ஒரு அயற்சியை கொடுத்துருச்சு. எப்படி யுவன் சங்கர் ராஜாவுக்கு இசையமைக்கிறது ஒரு பெரிய வேலையா மாறுச்சுன்னா, அந்த மாதிரி இதை எடுத்துக்க வேண்டியதான் நம்ம. ஏன்னா இளையராஜாங்கிற ஒரு மிகப்பெரிய லெஜண்டு, அவருடைய பையன் சோம்பேறித்தனத்தின் உச்சத்துல இருக்கிறதெல்லாம் இப்ப இண்டஸ்ட்ரியில சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டத்துல சிம்பு இருந்தாரு. படப்பிடிப்புக்கு அவர் காலையில 6 மணிக்கு ஷாட் வச்சா மத்தியானம் 2 மணிக்கு வர்றது, அந்த மாதிரிலாம் அவரு பண்ணது. இப்ப அவருக்காக சில நாட்களே கண்டினியூஸா ஷூட்டிங் வச்சு கேன்சல் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மாநாடு சுரேஷ் காமாட்சிங்கிற ஒரு தயாரிப்பாளர் துணிச்சலா உள்ள போய் நம்ம பண்ணலாம் வாங்க. அந்த காலகட்டத்துல யாருமே சிம்புவோட டிராவல் பண்ண தயாரா இல்லை. சுரேஷ் காமாட்சி மட்டும்தான் துணிச்சலா வாங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு போனது. அந்த படம் நினைத்த மாதிரியே ஒரு பெரிய வெற்றி படமா மாறிச்சு. சிம்புவனுடைய கரியர்ல முதல் 100 கோடி வசூல் படம் அதுதான். அதற்கப்புறமாவது சிம்பு முடிச்சுக்கிட்டு மலமலன்னு படங்கள் பண்ணாரான்னா இல்ல, ஒரு பெரிய கேப் விட்டாரு. ஆனால் அவர்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிளஸ் என்னன்னா, ரசிகர்களை ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்றது, அவங்களுக்காக பேசுறது, அவங்ககிட்ட ஒரு இன்ட்ராக்ஷன் ரெகுலரா வச்சுக்கிறது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ கொடுத்துருக்கு. அவர் எப்போ எந்திரிச்சு வந்தாலும் அவருக்கு ரத்தன கம்பளம் விரிப்பதற்கு அவங்க தயாரா இருக்காங்க. நல்ல வேலையாக இப்போ ஒரு நமக்கு முன்னால தனுஷ்னு ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு. நம்முடைய நேரடி காம்படிட்டர் அவரு தான். ஒரு வருஷத்துக்கு இத்தனை படம் அவர் பண்றாரு. இவ்வளவு பாராட்டுகளை வாங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சிவகார்த்திகேயன் ஒருத்தர் வர்றாரு. அவரு தனுஷா சிவகார்த்திகேயனான்னு ஒரு போட்டியை உருவாக்குறாங்க. அப்ப நான் யாரு அப்படிங்கிற கேள்விகள்லாம் அவருக்குள்ள வந்ததன் விளைவுதான் இன்னைக்கு அவர் இந்த 3 படத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த 3 படத்தையும் அவர் நினைச்ச மாதிரி வேகத்துல கொண்டு போயிட்டாருன்னா நிச்சயமா ஒரு கிரேட். சார், தனுஷ் அவர்களை பத்தி பேசுறப்ப அடுத்து இட்லி கடை பத்தின ரிலீஸ் தேதி ஏதாவது அறிவிப்பு வந்திருக்குங்களா சார்? எப்போ ரிலீஸ் ஆக போகுது? இப்ப ஆக்சுவலா ஏப்ரல் 10ங்கிற மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏப்ரல் 10 உறுதியா வந்துடும். அதே தேதியில தான் குட் பேட் அக்லி வருதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. பட் இருந்தாலும் இட்லி கடை உறுதியா வருங்கிறதுல அந்த பட நிறுவனம் உறுதியா இருக்காங்க. இதுல இந்த கடைசி நேரத்துல ரிலீஸ் நேரத்துல ஏதாவது ஒரு படம் பின்வாங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது எந்த படம்னு நமக்கு தெரியல. பட் இந்த நிமிஷம் வரைக்கும் இட்லி கடை வருவதுல உறுதியா இருக்கு. சார், குட் பேட் அக்லி பத்தி பேசுறப்ப விடாமுயற்சி வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு தியேட்டர்ல. ஒரு சிலவங்க விடாமுயற்சி விஸ்வரூபம் வெற்றி அப்படின்ற மாதிரி ஒரு சைடு மீம்ஸ் போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு விடாமுயற்சி வீண் முயற்சி அப்படின்ற மாதிரி சொல்லி போயிட்டு இருக்காங்க. சோ விடாமுயற்சியோட நிலவரத்தினால குட் பேட் அக்லிக்கு ஏதாவது பாதிப்புகள் வருமா? நிச்சயமா வரும்னு தான் நான் நினைக்கிறேன். எப்பவுமே ஒரு நடிகருடைய படம் பெரிய அளவு ஹிட் ஆச்சுன்னா பின்னால வர்ற படத்துக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா பின்னாடி வர்ற படத்துக்கு அது ஒரு பெரிய மைனஸா மாறும். ஏன்னா அந்த படத்தை வாங்குவதாக சொன்ன விநியோகஸ்தர்கள் கரெக்டான தொகையை கொண்டு கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்னு அதை பாதி விலைக்கு கேட்கிற வழக்கம் எல்லாம் இங்க இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல விடாமுயற்சி வெற்றி படமா இல்லையாங்கிறத
நாம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருப்பூர் சுப்பிரமணியம் மாதிரி திரையுலக பிரபலங்கள் அதை பத்தி நிச்சயமா பேசுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு படம் வெளிவரும் பொழுதும் இங்க ஒரு மித்து ஒண்ணு இருக்கும், இதுதான் அதுதான்ட்டு. இப்ப நம்ம சொல்லும் போது நமக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்கிறதா ரசிகர்கள் பாக்குறாங்க. அதனால நான் இப்ப அதை சொல்ல விரும்பல. இன்னொரு ஒரு வாரத்துல திருப்பூர் சுப்பிரமணியம் மாதிரி பிரபலங்கள் பேசும்போது அவங்க புரிஞ்சுப்பாங்க. நிச்சயமா குட் பேட் அக்லி விடாமுயற்சி பெரிய ஹிட்டுன்னா அதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. விடாமுயற்சி ஹிட் இல்லைன்னா அந்த பலனை அது அனுபவிக்கும். அதனால நம்ம சொல்வதை விட திருப்பூர் சுப்பிரமணியத்துக்காக நம்ம சார், இந்த படத்தோட விளைவுகளா நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு மாஸ் ஹீரோ மாஸ் ஹீரோக்கு உண்டான அந்த ஓப்பனிங் சாங், ஓப்பனிங் இன்ட்ரோ சீன், ஃபைட் சீன் இல்லாம அந்த லெவல்ஸை மாத்தி அமைக்கிறதுக்காக அவர் எடுத்த ஒரு முயற்சியா நீங்க பாக்குறீங்களா? அது எப்படி பாக்குறீங்க சார்? வரவேற்கத்தக்க வேண்டிய ஒண்ணுதானே? இல்லைங்க. அப்ப அவருடைய ரசிகர்கள் ஒரு புதிய முயற்சி, அஜித் சார் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருலாம் சொல்றாங்க. அதுல புதிய முயற்சி பண்றதுங்கிறது ரொம்ப குறைந்த பட்ஜெட்ல நீங்க ஒரு புதிய முயற்சி எடுக்கலாம். அல்லது நம்முடைய சொந்த தயாரிப்பா இருந்தா நீங்க அதை பண்ணலாம். யாரோ ஒருத்தர் ஒரு 300 கோடியை கொண்டு இதுக்குள்ள போடும் பொழுது நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்னு பண்றதுங்கிறது திரையுலகத்துக்கு செய்கிற துரோகம்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப கமலஹாசன் கேராம்னு ஒரு படம் எடுத்தாருன்னா ஒரு சொந்த படம். ரஜினி பாபான்னு ஒரு படம் எடுத்தாருன்னா அது சொந்த படம். அப்போ நான் ஒரு புது முயற்சி எடுக்கிறேன், அது இன்னொரு தயாரிப்பாளரை பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைச்சு நீங்க ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா கட்டாயமா அதை தலைவணங்கி ஏத்துக்கலாம். ஆனால் இன்னைக்கு பணத்தை போட்டுட்டு வயிற்றுல நெருப்பு கட்டி கொண்டிருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு நீங்க இப்படி ஒரு படத்தை கொடுத்தீங்கன்னா ரசிகர்கள் ஒரு பாதி பேர் அதை கொண்டாடலாம். பாதி ரசிகர்கள் ஐயோ நான் வேற ஒண்ணு நினைச்சிட்டு வந்தேன், இங்க வேற ஒண்ணா இருக்கேன்னு பதட்டப்படுறாங்க. எல்லாத்தையும் தாண்டி தயாரிப்பு நிறுவனம் அதுவும் இன்னைக்கு அந்த நிறுவனம் வாழ்வுமா சாவமாங்கிற சூழல்ல இருக்கு. இதுவே அந்த நிறுவனம் வந்த புதுசுல இப்படி ஒரு வேலையை நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா தவறே கிடையாது. ஏன்னா இன்னும் 10 தோல்வியை கூட தாங்குவங்கிற நிலைமையில இருந்தாங்க அவங்க வரும் பொழுது. ஆனால் இன்னைக்கு இந்த படம் ஓடலன்னா அநேகமா நான் மூட்டையை கட்டிட்டு கிளம்பிடுவேன் அப்படிங்கிற சூழல்ல அவங்க இருக்காங்க. சோ இப்படிப்பட்ட சூழலில் நீங்க இப்படி ஒரு பரிசோதனை முயற்சி செய்யணுமாங்கிறது தான் நம்முடைய கேள்வி. இதை எல்லாத்துக்குமே காலம் தான் பதில் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அஜித்துங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர் பின்னால் ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. இந்த கூட்டம் அஜித்தை நீங்க நேர்மையா ஒரு விமர்சனம் பண்ணா கூட கும்பலா திட்டுவதையே வழக்கமா வச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம ஒருத்தரை உலகத்திலே சிறந்த மனிதன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த சிறந்த மனிதன் அவருடைய செயலையும் சிறந்ததா வச்சிருக்காராங்கிறத பார்க்கணும்ல. இப்போ உங்க படத்துல நீங்க இந்த வேலையை செஞ்சீங்கன்னா எந்த தவறுமே இல்லை. இன்னொரு படத்தில் நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவன் என்ன ஆவாங்கிறத நினைக்கணும்ல. அதைத்தான் நான் திரும்ப சொல்றேன்.